ஒரு டெவலப்டு நேஷன் இருக்குன்னு வைங்க. அது டெவலப்பிங் நேஷன வந்து கை குடுத்து மேல தூக்குது. நாம அந்த கைய புடிச்சுக்கிட்டு மேல போயிடணும். அவங்களுக்கு ஈக்குவலா நம்மள வச்சு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க கை குடுக்கையில நம்ம அந்த கைய டப்புன்னு புடிச்சுட்டு மேல போயிர்றோம். இது வந்து நாம நம்பணும். அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய விவசாயிகள் கேட்கிற கேள்வியா இருக்கு. ஸோ நானும் ஒரு விவசாயி தானே! அப்ப நானும் அத தான் கேட்கிறேன். இந்தியா, அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ஆகல. கையெழுத்து ஆகி வெளியில வரட்டும். அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இதுவரைக்கும் நாம பார்த்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இரு நாட்டு முக்கிய நபர்கள் 2 பேரு 2 பக்கம் சேர்ல உட்காந்துப்பாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய கொடி வந்து பின்னால இருக்கும். இவங்க 2 பேரும் ஃபைல்ல சைன் பண்ணுவாங்க. அந்த ஃபைல அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்புறமா வந்து கை குடுத்துப்பாங்க. இதுதானங்க ஒப்பந்தம் அப்படின்னு நம்மள பார்க்க வச்சு நம்ப வச்சிருந்தாங்க. இப்ப திடீர்னு ஒப்பந்தம் அப்படின்னா, மேல இருக்கிற ஒருத்தர் வந்து ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ட பார்த்துட்டு இவங்க இங்கேருந்து அதுக்கப்புறம் ரிப்ளை பண்றாங்க. ஸோ எப்படின்னா, இங்க இருக்கிற இத்தனை கோடி மக்கள் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு. இது என்ன நடக்குது? இது எப்படி ஒப்பந்தம் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்க முடியும்? இருங்க, கையெழுத்து ஆகல அப்படின்றத இங்க கேட்காதீங்க. கையெழுத்து ஆகல. கையெழுத்து ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் இத பத்தி நல்லா டீப்பா, விரிவா பேசலாம். நாம இப்ப கேட்கலன்னு வைங்களேன், இனி எப்பயுமே கேள்வி கேட்க முடியாது. ஒரு காலகட்டத்தில உணவு கப்பல்ல வந்து இறங்குச்சு. கப்பல்ல வந்து இறங்குற வரைக்கும், நாம அந்த உணவுக்காக காத்திருந்த காலமும் இருந்துச்சு. இது இல்ல அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த உணவ கொண்டு வந்து இறக்கி, அது நம்ம கைக்கு வந்து, அத வாங்கி நம்ம சாப்பிடுற அந்த ஒரு நிலைமைக்கு பேர் என்ன? ஸோ அந்த நிலைமைய அப்படியே மாத்துனது நம்மளுடைய விவசாயிகள். ஸோ இந்த விவசாயிகள இன்னைக்கு அழிக்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது, இங்க இருக்கிற சுற்றமே அத பார்க்கையில, அத வந்து ஏதோ தட்டுண்டி தடுமாறி சமாளிச்சு, சமாளிச்சு மேல வந்தோம். இப்ப மேல இருந்து அடிக்கிறாங்க அப்படிங்கையில, யாரு நம்மள காப்பாத்துறது? நாம இப்ப வாய் திறக்காட்டி எப்ப வாய் திறக்கிறது? சரி, என்ன நீ குற்றச்சாட்டு வைக்க போற பெருசா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுலருந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வந்து நமக்கு ஒரு தகவல சொல்றாங்க. எப்படின்னா, அ எங்க நாட்டு விவசாயிகள்லாம் பாவம். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க பதப்படுத்தி வச்சிருக்கிற எல்லா பொருளுக்கான சந்தை அப்படிங்கிறது இங்க வந்து திறக்கப்பட்டாச்சு. ஸோ எல்லாரும் இனி ஹேப்பியா இருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு, அதாவது விவசாய பெருமக்களுக்கு அவங்க வந்து குடுக்குறாங்க அப்படிங்கையில, இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள இங்கே உள்ளவங்க குடுக்குறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த வர்த்தக ஒப்பந்தத்த கேள்விப்பட்ட உடனே எங்க அப்பத்தா சொன்ன ஒரு கத தாங்க ஞாபகம் வந்தது. ஒருத்தர் என்ன பண்ணாராம், அவருடைய நண்பர்கிட்ட, "நீ வந்து அரிசி ஒரு படி எடுத்துட்டு வந்துரு. நான் உமி ஒரு படி எடுத்துட்டு வந்துர்றேன். 2 பேரும் ஒண்ணா கொட்டி கலந்து அத ஊதி ஊதி சாப்பிடலாம்." அப்படின்னு சொன்னாராம். சரின்னு அவரும் சந்தோஷமா போய் அரிசி எடுத்துட்டு வந்து குடுத்தாராம். இந்த கதை எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருதுங்க. பாருங்க, எங்க அப்பத்தாவையெல்லாம் திரும்ப நினைவுபடுத்துற வகையிலான ஒரு ஒப்பந்தமா இந்த ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னா, எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒப்பந்தம். சரிங்க. ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அமெரிக்க பொருட்கள் இங்க வந்து 0% இறக்குமதி பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம மக்கள் தானங்க நல்ல பொருட்கள வாங்கி சாப்பிட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கிருந்து 18% ஏற்றுமதி அப்படிங்கையில, என்னங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நீங்க வந்து இப்படி வருத்தப்படுறீங்களே அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருந்தாரு. என்னைய தற்குறின்னு சொல்லியிருந்தாரு. நான் படிக்காத ஆளுன்னு சொல்லியிருந்தாரு. உலக அரசியல் தெரியாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப பெருமையா இருந்தது. அதாவது நம்ம அண்ணனையோ, நம்ம தங்கச்சியையோ, "நீ வந்து தத்தி" அப்படின்னு சின்ன வயசுல சண்டை போட்டுப்போம். "நீ தத்தி உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எனக்கு இது பார்க்கையில, படிக்கையில தோணுச்சு. என்னன்னாங்க, அமெரிக்க பொருள் இங்க வந்து இறங்குது 0% அப்படின்னா, அப்போ வரி இல்ல அப்படிங்கையில இறக்குமதி பண்ற பொருளுக்கு நாம இங்க விலை நிர்ணயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல ஒரு கூல் ட்ரிங்க் பாட்டில் இருக்கு அப்படின்னா ரூ. 30. அதேபோல வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்குற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வரி கிடையாது அப்படிங்கையிலேயே நம்ம வந்து அத ஒரு ரூ. 25க்கு இங்க உள்ள மக்களுக்கு குடுக்கலாம். 2ம் குவான்டிட்டி ஒண்ணு தான். ஸோ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறத நம்ம எப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம். இது அமெரிக்காவுலருந்து அங்கருந்து நமக்காக தயார் பண்ணி இங்க அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிங்கையில நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கூல்ட்ரிங்க தான் போய் கையில எடுப்பாங்க. அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற உள்ளூர் வியாபாரி இருக்காங்க பாருங்க. உள்ளூர்ல ஒரு பொருள் உற்பத்தி பண்றவங்க இருக்காங்க பாருங்க. அவங்க அழிக்கப்படுவாங்க. அவங்களுடைய பொருள் எதுவும் விற்பனை ஆகல அப்படின்னா, அங்க என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா புரொடக்ஷன் கம்மியாகும். ஸோ புரொடக்ஷன் கம்மியாகுது அப்படின்னா நஷ்டமாகும். அவங்க வந்து கடன்ல மூழ்கி அப்படியே அவங்க ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு தெரியாம போயிடும். இது வந்து சிறு, குறு உற்பத்தியாளர்கள மட்டும் தான் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க உள்ளூர கவனிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்தியாவுலேருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு கிளம்புது அப்படின்னா, இங்க உற்பத்தி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு செக்கிங். அங்கருந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, அங்க ஒரு செக்கிங். அங்கருந்து
எங்கே ஏற்றுமதி செய்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகையில் ஒரு செக்கிங், அங்கேருந்து இறக்குறாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு செக்கிங், அதுக்கப்புறம் ஒரு செக்கிங், அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் அது போய் சேரும். இது வந்து இங்கேருந்து பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ கட்டுப்பாட்டுகளை மீறி அந்த பொருள் அங்கே போய் இறங்குது 18% டேரிஃபோட. அங்கே போய் இறங்கின உடனே அவங்க நாட்டு பொருள் வந்து ரூ. 30 இருக்குது. ஏன்னா அங்கே உற்பத்தி பண்ணுற பொருள். அந்த 18% வரி அப்படிங்கிறது வந்து இங்கே ஏற்றி இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதை அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்கணுமோ அதை வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த வரியோட போகிற அந்த பொருளுக்கான விலை நிர்ணயம் அப்படிங்கிறது அந்த பொருளோட தலையில் உட்காந்துருக்கும். அவங்க நாட்டு பொருளுக்கு ரூ. 30 அப்படின்னா நம்ம நாட்டு பொருளுக்கு ரூ. 35 வைங்க. ஏற்கனவே அமெரிக்கர்களுக்கு இந்தியர்களை பார்த்தா எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதனால் அவங்க நம்ம பொருளை வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்கன்னு வைங்க. அங்கே இருக்கிற இந்தியர்கள் நம்ம பொருளை பார்ப்பாங்க, ஆசைப்படுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் ரெண்டும் ஒரே பொருள். இது இந்தியாவிலேருந்து போயிருக்கு, அது அமெரிக்காவிலே உள்ளது. ஸோ அந்த பொருளோட விலை வந்து ரூ. 30, இது ரூ. 35 அப்படிங்கல இந்த ரூ. 5 நம்ம சேவிங்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ரூ. 30 பொருளை அவங்க கையில் எடுப்பாங்க. ஸோ இந்த பொருளோட விற்பனை அப்படிங்கிறத அந்த இடத்துல அப்படியே நின்றோம். ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணையில் அவங்க நாட்டு பொருள் அங்கேயும் சேல்ஸ் ஆகும், அவங்க நாட்டு பொருள் இங்கேயும் சேல்ஸ் ஆகுங்க. ஸோ இதைத்தாங்க இங்கே நான் சொல்ல வந்தேன். அதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்டு எனக்கு தற்குறின்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்லைங்க, யார் என் அண்ணன், என் அக்கா, என் பெரியப்பா, என் சித்தப்பன் தானே பேசுகிறது, பேசிக்கோங்க. சரி, ஓகேங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது நாம் அமெரிக்கர்கள், இந்தியர்கள் இவங்களுடைய விவசாய கம்பேரிசனுக்குள்ளே வந்துடுவோம். அமெரிக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விவசாயம் அப்படிங்கிறது நீங்கள் யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய இடமா இருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் 500 ஏக்கரில் அவங்க விவசாயம் பார்ப்பாங்க. ஸோ 500 ஏக்கர் அப்படிங்கையில் அவங்க ஆள் அந்த அளவுக்குலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினரி தான். ஸோ 500 ஏக்கரில் மிஷினரியை போட்டு ஒரு ஆள் ரொம்ப கம்மியான ஆட்களை போட்டு அவங்க அந்த உற்பத்தியை எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ செலவு அப்படிங்கிறது இங்கே கம்மியாக இருக்கும். அப்படியே நம்ம இந்தியர்கள் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம சித்தப்பா, பெரியப்பா, நாம் வந்து ஐடி ஃபீல்டில் பெரிய லெவலில் இருந்தாலும் அப்படியே நம்ம கிராமத்து சைடில் இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் அப்படியே நினைவில் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை நீங்களே அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் போயிருப்பீங்க. அப்படிங்கிற உங்களுடைய நிலத்தை கூட நீங்கள் எடுங்க. மிஞ்சி போனால் ஒரு நபருக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அவ்வளோதான். அவ்வளோதான் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த நிலம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சொற்பமான நிலப்பரப்பில் அவங்க விவசாயம் பண்ணி விவசாயத்திலேருந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்களுடைய குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியை ஏற்பாடு பண்ணிட்டு தான் இவங்க விவசாயத்துக்குள்ளே போவாங்க. நம்மளுங்க அப்படி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா அறுவடை பண்ண நெல்லை வீட்டு வாசலில் கொண்டு வந்து ஒரு மாதிரி குருது மாதிரி செய்வாங்க, வைக்கோல்லையே செஞ்சு அதுக்குள்ளே நெல்லை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் எப்போ நெல்லோட விலை ஏறுதோ அப்போ அந்த நெல்லை விற்பனை பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான நெல்லை எடுத்துப்பாங்க. இப்படி தான் நாம் விவசாயத்தை பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படி தெரியுங்களா, விதைக்கிறாங்க, விளையுது, அறுவடை பண்ணுறதுக்கு மிஷினை உள்ளே இறக்குறாங்க, மிஷின்லேருந்து டிராக்டரில் நெல் கொட்டுது. அப்படியே அந்த டிராக்டர் எங்கே வந்து அந்த நெல்லை கீழே கொட்டுதுன்னா எந்த இடம் விற்பனை கூடமோ அந்த இடத்துல கொட்டுது. இப்படி தாங்க இன்றைக்கி காலகட்ட விவசாயிகளோட நிலைமை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பண தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த பண தேவைக்கு நேரடியாக நெல்லை கொண்டு போய் விற்பனையகத்தில் கொட்டிட்டு அங்கே பைசாவுக்காக அவங்க காத்து கிடக்குறாங்க. ஒரு 15 நாள் வரைக்கும் இருக்காங்க. சில பேர் 2 நாள்லேயே இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க நெல்லை போட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விவசாயிகளுடைய சிரமம். இது வெளியில் உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனிச்சிட்டே வாங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த விவசாயி இந்த நெல்லை உற்பத்தி பண்ணி உடனே கொண்டு போய் அதை விற்று அந்த காசை எடுத்துகிட்டு வந்தால் தான் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு, குடும்ப செலவு, இது எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து தேவையான அளவு விற்றுட்டு மிச்சத்தை வந்து சேவிங்ஸில் வச்சுப்பாங்க. ஸோ இவங்களையும் நம்மளையும் எந்த இடத்துலையும் கம்பேர் பண்ண முடியாது. இவங்க அரசு என்ன பண்ணுதுன்னா, அச்சச்சோ நம்ம மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ விஷயங்களை பதப்படுத்தி வச்சுருக்காங்க, எல்லாமே இப்போ குப்பையாக மாறிடுமே, என்ன பண்ணலாம், எந்த நாட்டில் இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டலாம் அப்படின்னு யோசித்து யாரா நமக்கு வந்து அடி பண்ணிவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடாக பார்த்துட்டு அடிச்சு அவங்களுக்கு தேவையானதை பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியும் உங்களுக்கே எந்தெந்த நாடு அப்படிங்கிறது தெரியும். கடைசியாக எந்த நாட்டு மக்கள் நம்மளுடைய பொருட்களை அந்தளவுக்கு விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கையில் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பெருமையாக தான் இருக்குது. ஆனால் அவங்க கொண்டு வந்து கொட்ட போகிற குப்பைகளை நினச்சாதான் ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா அந்த விவசாயிகளை காப்பாற்ற அவங்க அரசு துடிக்குது. இந்த விவசாயிகளை காப்பாற்ற சரிங்க அப்படியே நம்ம விவசாயிக்கு வந்துடுவோம். ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட விவசாயம் மட்டும் இருக்காதுங்க. அந்த விவசாய பூமியை சுற்றி ஒரு செயின் மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா மாடு வச்சுருப்பார், கோழி வச்சுருப்பார், ஆடு வச்சுருப்பார், நாய்கள் வச்சுருப்பார். ஸோ எல்லாமே அவருக்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சு பின்னி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒன்று இல்லைன்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரியான வரவுக்காகத்தான் இது எல்லாத்தையுமே அவங்க வச்சுருப்பாங்க. சரிங்க, ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடும். மாட்டை அவங்க வியாபார பொருளாக பார்க்குறாங்க. நாம் மாட்டை குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறோம்.
சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மாட்டுல இருந்து லாபத்த எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மாட்ட அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்பிச்சுருவாங்க. அடுத்த ப்ராசஸ் அப்புட்ன்னா, கறிக்கு அனுப்பிச்சுருவாங்க. சரிங்களா? நாம என்ன பண்றோம், பால் எடுக்கிறோம். இதில உற்பத்தி குறைவு அப்படிங்கிறதுனால, நம்ம அந்த மாட்ட வச்சிருக்கோம், பால் எடுக்கிறோம். ஓகே, ஓரளவு நம்மளுடைய ஃபேமிலிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த மாடு வந்து நமக்கு பொருள் ஈட்டி குடுக்குது அப்படிங்கையில, அந்த மாட்டோட கடைசி காலம் அப்படின்னா, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, மாட்ட அடுத்த ப்ராசஸ்க்கு அப்படி குடுக்கையில, எங்கே குடுக்க முடியும்? கறிக்கு தான் குடுக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க தடைகள் நெறையா இருக்கு. ஏன்னா, மாட வந்து நாங்க சாமியா பார்க்குறோம். நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்ற தடைகள் இங்க இருக்கு. இங்க அதுக்கான தடைகள் இல்ல. அடுத்து, இப்போ இந்த மாட்டுக்கான தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு தெரியாது என்னென்ன குடுக்குறாங்க அப்படின்னு. நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அத சாப்பிட்டு அந்த மாடு பால கறந்து, அத வந்து எடுத்து வியாபாரமா மாத்தி கொண்டு போறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வைக்கோல், புல்லு, தவிடு, புண்ணாக்கு, அதாவது எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இது மாரி பருத்தி கொட்டை, இத தான் இந்த மாடு வந்து சாப்பிட்டு வளருது, பால் தருது. ஓகேங்களா? இது இருக்கட்டும். உள்நாட்டு தீவன உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முழுக்க முழுக்க இந்த புல்ல உற்பத்தி செஞ்சு தான் அந்த ப்ராசஸ பண்றாங்க. அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம நேர்ல கூட போய் பார்க்கலாம், உற்பத்தி பண்ற இடத்த. சரிங்களா? அப்ப இத சாப்பிடுது, நம்பிக்கையா சாப்பிடுது அப்படிங்கையில, நமக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது. இவங்க வெஜிடேரியன்ங்கிறாங்க, நான் வெஜிடேரியன்ங்கிறாங்க. அவங்க உற்பத்தி பண்ற இடத்த போய் நம்மளால நேர்ல பார்க்கலாம் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு நம்மளால போய் பார்க்க முடியாது அப்படிங்கையில, அங்கருந்து கொண்டு வந்து இறக்குற பொருள், அதாவது மாட்டுத் தீவன பொருள்னு வைங்க. ஸோ அந்த பொருள நாம செக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அத நீங்களோ நானோ போய் செக் பண்ண முடியாது. அங்க இருக்கிற ஆஃபீசர்ஸ் கூட அத எத்தன தடவ செக் பண்ண முடியும்? எத்தன இடத்துல போய் நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க முடியுங்களா? ஸோ அப்படின்னு இருக்கையில, இந்த தீவனம் உள்ள வருது. உள்ள வந்த உடனே, ஏற்கனவே எப்படி நம்மளுடைய நாட்டு மாட்ட கலப்பின மாடா மாத்திட்டாங்க. அதாவது எது நாட்டு மாடுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்ப எல்லா மாடும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து போயிடுச்சு. இப்ப இந்த தீவனம் வந்து இறங்கிருச்சு. இறங்குனதோட இத என்ன பண்றாங்க, கிலோ ரூ. 5 குடுத்தாங்கன்னு வைங்க. நம்ம தீவனம் கிலோ ரூ. 25 இருக்குன்னு வைங்க. நம்ம மக்கள் எத வாங்குவாங்க? ஆஹா! நம்ம சொந்தக்காரன்யா, அவன் தயார் பண்ற தீவனம்யா, அத நம்ம விட்டு குடுக்கக்கூடாது. நம்ம போய் அந்த தீவனத்த வாங்கி நம்ம மாட்டுக்கு போடுவோம். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ற தீவனத்த நம்ம தொடக்கூட கூடாது. அப்படின்னு யார் முன் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ரூ. 5 கிடைக்குதுயா தீவனம். அந்த தீவனத்த கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டோம்னா, சும்மா 1 லிட்டர் கறக்கிற மாடு 10 லிட்டர் கறக்குதுயா. அத வாங்கி போடுயா அப்படின்னு இப்ப வரைக்குமே இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டு நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ இத வாங்கி மாட்டுக்கு போடுறாங்கன்னு வைங்க. இப்போ இந்த பால் உற்பத்தி இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுக்கு போக அப்படியே வெளியில எடுத்து எல்லா இடமும் அனுப்புறோம் இல்லையா? இப்போ வெளியில இருக்கிறவங்க, அதாவது அரபு நாடுகள் போன்றவர்கள், இப்போ நம்ம பால வந்து விருப்பப்பட்டு வாங்கிட்டு இருக்கிற சூழல்ல இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த தீவனத்த சாப்பிட்டு இந்த மாடு வந்து உற்பத்தி பண்ற பால அவங்க வாங்குவாங்களா? ஸோ அவங்க அந்த பால விரும்ப மாட்டாங்க அப்புட்ன்னா, இந்த பால் சார்ந்த பொருட்கள யாருக்கிட்ட நம்ம கொண்டு போய் விக்கிறது? ஸோ யாருக்கு அடி விழுகுது? விவசாயத்த எடுத்துக்கிட்டாலும் விவசாயிக்கு தான் அடி விழுகுது. பால் உற்பத்தி எடுத்துக்கிட்டாலும் விவசாயம் தான் அடி விழுகுது. ஸோ இவங்க உற்பத்தியாளர்கள். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விவசாயம் பண்ணணும், அதுலேருந்து பொருள் எடுக்கணும், அத வெளியில இருக்கிற மக்கள்ட்ட குடுக்கணும், காச வாங்கணும், நம்ம பொழப்ப பார்க்கணும். இப்படி போயிட்டு இருக்கவங்க தான் நசுக்கப்படுறாங்க. ஸோ இந்த விவரத்த தான் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா அந்த வீடியோல குடுத்துருந்தேன். உங்களுக்கு லென்த் வீடியோ வேணும்னா கேளுங்க, போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த வாக்க காப்பாத்தணும் அப்படிங்கிறதுனால, ஒரு சின்ன விஷயத்த தாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த புரிதல் அப்படிங்கிறது எனக்குள்ள மட்டும் இருந்தா பத்தாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். சரிப்பா, நாம வந்து அடுத்து என்ன பண்றது? இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீ சொல்றதெல்லாம் புரியுது. நாங்க என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பால் 1 லிட்டர் ரூ. 35 இருக்குன்னு வைங்களேன். கிராமத்தில இப்போ வரைக்குமே 1 லிட்டர் வந்து ரூ. 40 ரூ. 35 அப்படி தான் இருக்கு. ஸோ அந்த பால நாம வாங்கி குடிக்கிறோம் அப்படிங்கையில, இந்த பால் சார்ந்த பொருட்கள் உள்ள வருது. இது 1 லிட்டர் வந்து ரூ. 15 கம்மியா குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பால யாரும் வாங்க வேண்டாம். இந்த பால் மட்டும் இல்லங்க, எந்த ஒரு பொருள், வெளிநாட்டு பொருளையும் தயவு செய்து யாரும் வாங்காதீங்க. ஏன்னா, இங்க இருக்கிற விவசாயிகள் அடிபட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம மொத்தமா சரிஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆயிடுவோம். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, இந்திய விவசாயிகள இயற்கை சீற்றங்கள் நசுக்கிக்கிட்டு தான் இருக்கு. அது பத்தாது அப்படின்னு, நமக்கு மேல்மட்ட முதலாளிகள் இன்னும் எத வச்சு அடிச்சா நசுங்குவாங்க அப்படின்னு யோசிக்கையில, நாம தான் விழிக்கணும், நாம தான் பிழைக்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ட மைண்ட்ல வச்சுக்கங்க. இதுவரைக்கும் நான் பேசினதுலேருந்து உங்களுக்கு என்ன புடிச்சுது, என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா, ஒரு விஷயம் மட்டும் இங்க பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ஆன பிறகு, அந்த ஆணை வெளியாகுது பாருங்க, அத பார்த்தா தான் தெரியும் முக்கியமா இந்திய விவசாயிகளோட தலையெழுத்து யார் கையில இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவுல உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.